ஹலோ மக்களே, வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கான வீடியோவில் ஸ்நாக் ரெசிபி டவல் அடை எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 1 காப்படி, அதோட 100 கிராம் தோரம்பருப்பையும் சேர்த்து 1 ஹவருக்கு ஊற வச்சுருங்க. இப்போ கிரைண்டரில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 காஞ்ச மிளகாய், ஊற வச்சு எடுத்துருந்த பருப்பு அரிசி அதையும் சேர்த்துன்ட்டு இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு கொஞ்சமாக அரைப்படட்டும். அதுக்குள்ளே ஒரு முடி தேங்காயை திருகி எடுத்துக்கோங்க. இப்போ திருகி எடுத்துட்ட தேங்காயும் அதில் சேர்த்துட்டு சிட்டிகை சீரகம் எடுத்துட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டிங்கன்னா மாவு ரெடி. இந்த மாதிரி தோசை கல்லையோ இல்லை ஊத்தப்ப கல்லையோ சின்ன சின்னதாக ரவுண்டாக குத்திட்டு 2 பக்கமும் தேவையான அளவு எண்ணெயை குத்தி திருப்பி எடுத்துட்டிங்கன்னா சுவையான டவல் அடை ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாஸோ இல்லை வெல்லமோ வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்நாக் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.